தங்கம் அடகு வைக்கும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் கவனித்து நம்ம வந்து கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ணுறோம், எந்த கடையில் வைக்க போகிறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, அதில் வந்து என்ன இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வந்து தங்கத்தை வந்து நீங்கள் எப்படி தான் பிளட்ஜ் பண்ண போகிறீங்க? ப்ரைவேட் அடகு கடையில் வைக்க போகிறீங்களா, பேங்க்கில் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸில் அந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்க போகிறீங்களா ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. ப்ரைவேட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம், ஆனால் வந்து அதுக்கேற்ற அமௌண்ட்டும் தருவாங்க. பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி, அதுக்கேற்ற அமௌண்ட் அவங்க தருவாங்க. இதில் வந்து ஒரு 5000 தந்தாங்கன்னா பேங்க்கில், ப்ரைவேட் செக்டாரில் வந்து 5500 ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணியாச்சும் தருவாங்க. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரைவேட்டில் வந்து அதிகமாக இருக்கும், பேங்க்கில் வந்து கம்மியாக இருக்கும். இது 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அடகு வைக்க போகணும். இப்போ வந்து ஆர்பிஐல நியூ ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரூல்ஸ்னால், நீங்கள் வந்து நீங்கள் வச்ச தங்கத்தை வந்து 1 இயர்க்குள்ளே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் வந்து ரீப்ளெஜ் வந்து பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வந்து நான் கட்டிட்டு வந்து அகெயின் வந்து ப்ளட்ஜ் பண்ணுறன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நகையை வந்து மீட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக என்னோடய கனரா பேங்க்லேயே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு யாருன்னா எந்தெந்த பேங்க்கில் வந்து உங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை வைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். ஏன்னா வந்து ரூல்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நமக்கே புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஃபோனில் தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளை வந்து டேரெக்டாக வந்து பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பற்றி எந்தெந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எந்த வந்து கனரா பேங்க், வேறு யாருது எந்தன்னு சொல்லுங்கள். இப்போ கோல்டு நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் பீரியட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் 1 இயர்க்குள்ளே அந்த நகையை வந்து கட்டி மீட்டணும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா வைக்கிறீங்கன்னா ப்ளஸ் அந்த வட்டி தொகையோடு சேர்த்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ஜொல்லை வந்து மீட்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதே முன்னாடிலாம் எப்படி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அமௌண்ட் வைக்கிறீங்க, 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டலைனா கூட பரவாயில்ல, அந்த 1 வருஷத்தோடைய வட்டி ப்ளஸ் வந்து அப்ரிஷியேஷன் காசு அவங்க நமக்கு பார்த்து சொல்கிறாங்களே இத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு 500 600 அந்த மாதிரி காசு வாங்குவாங்க. அந்த காசையும் ஆட் பண்ணி நமக்கு ரீப்ளெஜ் வச்சு தருவாங்க. அந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து ரீப்ளெஜ் வைக்கிறதுக்கு வந்து அப்ரிஷியேஷன் காசு ஒரு 10,500 நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் நகையை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி ரீப்ளெஜ் வச்சு தருவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த ரீப்ளெஜ் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து வட்டியும் அசலமாக கட்டி நகையை மீட்டுடணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு நகை வைங்க. நகை வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் விசாரிங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நான் இப்போ வந்து இந்த ரூல்ஸ் வந்திருக்குதாமே, இதை வந்து நான் வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ளே எடுக்கணுமா, அந்த வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்களா, இருக்குதா இல்லைன்னு உங்கள் பேங்க்கில் கேட்டுக்கோங்க. ஏன்னா சில பேங்க்கில் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்க்கில் நீங்கள் வைங்க. அதே மாதிரி கோல்டு வெயிட் வைக்கும்போது மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சம் பேங்க்ஸில் வந்து சொல்கிறாங்க. நிறைய நியூஸில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டுதான், நீங்கள் கோல்டு வைக்கும் போது அவங்க வந்து ஒரு வெயிட் போட்டு காமிப்பாங்க. இவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டில் இல்லைனா புக்கில் எழுதி தருவாங்க. நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும் போது அதே மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு வந்து வெயிட் மிஷினில் போட்டு காமிங்க, எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து அவங்க பண்ணி தர மாட்டேறாங்க. இது எனக்கே நடந்த விஷயந்தான். நான் போட்டு தர சொன்னால் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, கோல்டு வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய கோல்டு வைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்களா, ரிட்டர்ன் எடுக்கும் போது நான் பார்க்கணுமேன்னு சொல்லி நான் வந்து போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள், என்னோடய கோல்டு வந்து வெயிட் கரெக்டாக இருக்குதா நான் செக் பண்ணி தான் வாங்கிட்டு போகன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எடுங்க. நிறைய பேங்க்கில் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணுங்கள், நான் பண்ணி தான் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் தெரியும். ஏன்னா வந்து பேங்க்கில் வந்து சின்ன சின்னதாக நகையை வந்து மிஸ்மேட்ச் பண்ணிடுறாங்க, கட் பண்ணிடுறாங்க, நம்ம வெயிட்டை வந்து கம்மி பண்ணிடுறாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பேக் ஹூக்கில் வந்து நிறைய ரிங்ஸை வந்து கட் பண்ணிடுறாங்க, செயினோட லென்த்தை வந்து கட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ்லேயே வந்து நிறைய பேங்க்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் எந்த பேங்க்குன்னு சொல்ல விரும்பல, நம்மளோட நியூஸ்லேயே தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நம்ம நகையை நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணுன்ற மாதிரி, நம்ம நகை எடுக்கும்போது நம்ம தான் பார்த்து இது கரெக்டாக இருக்குதான்ட்டு. சில பேர் நகையை கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டு அப்படியே கவரில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இல்லை, அங்கேயே இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்து நகை எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்ட பிறகு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அங்கே இருக்கும் போதே செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நோ ரெனிவல் ஃபார் த கோல்டு லோன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெனிவல் பண்ண முடியாது. கோல்டு லோனை வந்து அவங்க வந்து அகெயின் வந்து பேங்க் லோனில் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 1 இயருக்குள்ளே டார்கெட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்க முடியும்னா கோல்டு லோனுக்கு போங்க. இல்லைன்னா கோல்டு லோன் போகாதீங்க. எனக்கு 1 வருஷத்தில் அமௌண்ட் வந்துடும், 6 மாதத்தில் அமௌண்ட் வந்துடும், நான் கட்டி நகையை மீட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து
அந்த கோல்டு லோனை வந்து ப்ளச் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் அமௌண்ட் வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிறது வேஸ்ட்டு தான். அது இல்லாமல் ரிட்டர்ன் எடுக்கணுன்னா உங்களால் எடுக்க முடியாது. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் உங்ககிட்ட வந்து 2 கோல்டு இருக்குது, ஒரு 5 பவுன் 2 செயின் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயினை வச்சு ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வைக்கிறீங்க. அது எடுக்க முடியல உங்ககிட்ட இருந்த 2வது நகையும் நீங்கள் அடமானம் வச்சு அதில் வர அமௌண்ட்டை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த செகண்ட் லோனை அதுக்குள்ளேயாச்சும் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இயர்லேயாச்சும் வந்து அந்த நகையை வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து உங்ககிட்ட சுத்தமாக நகையே இல்லாமல் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போய் வச்சு அதுவும் வந்து மீட்க முடியலாம் போயிடும். உங்ககிட்ட 2 நகை இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அர்ஜென்ட் நீட்ஸ் ஒன்லி ஃபார் கோல்டு ப்ளஸ். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் தேவை, என்னோட நீட்ஸ் வந்து நான் வாங்கணும், ஏதோ எமர்ஜென்சி டைமு நான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டுக்கு வந்து போங்க ப்ளச் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஆப்ஷன் பாருங்கள். நீங்கள் வந்து 7 சீட்டு போட்டிருக்கலாம், வேறு எதனா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட கை மாற்ற அமௌண்ட் வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்குங்க. இல்லைனா வந்து கோல்டு ப்ளச் போங்க. உங்களால் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்டு ப்ளச் போகாதீங்க. அதுவும் இல்லாமல் 1 இயர் தான் நமக்கு கொடுத்துருக்குற பீரியட், அதுக்குள்ளே எடுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுட்டு வந்து கோல்டு லோனுக்கு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் டெபிட்டை. ஏன்னா மந்த் ஆன் மந்த் வந்து அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சும் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ரீ பேமெண்ட்டை வந்து அமௌண்ட்டை வந்து கோல்டில் கட்டுறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களால் வந்து உங்கள் பேங்க், எனக்கு வந்து கனரா பேங்க்கில் வந்து ஆப் இருக்குது. ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 500 இருந்துச்சுன்னா கூட நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோல்டு லோனை க்ளோஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். உங்ககிட்ட அந்த மாதிரி ஆப் இருக்குது அப்படின்னு உங்கள் பேங்க்கில் சொன்னாங்கன்னா நீங்கள் ஆப் மூலிமா 100 200 இருந்தால் கூட நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எப்போல்லாம் கிடைக்குமோ அப்பப்போ மந்த்லி வீக்லி டெய்லி எப்போலாம் கிடைக்குதோ அப்போல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க்லேயே வந்து அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. உங்களோட கோல்டு லோனுக்கு ப்ளஸ் வந்து ஐஎஃப்சி கோடோடு நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு உங்களோட கூகுள் பேலேயே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எப்போல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ கூகுள் பேலேருந்தே கூட நீங்கள் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து பேங்க்குக்கு தான் போய் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்லாமல் பெரிய தொகை இருந்தால் தான் பேங்க்கில் கொடுத்து கட்ட முடியும், சின்ன அமௌண்ட்லாம் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ எது இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேங்க்கில் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை கேட்டு நீங்களும் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கும்போது கட்டுங்க. அது இல்லாமல் நிறைய பேருக்கு இப்போ என்ன டவுட் இருக்குதுன்னா கோல்டு காயினை ப்ளெச் பண்ணுறாங்களா பேங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோல்டு காயின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் பேங்க்கில் வந்து ப்ளெச் பண்ணலை. அதுவும் எங்களோட கனரா பேங்க்கில் நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ப்ளெச் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அவங்க வந்து அந்த கோல்டு காயினுக்கு மேலே ஒரு ரிங் இருந்துச்சுன்னா அதை கால் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காயின் இருந்துச்சுன்னா நாங்கள் ப்ளெச் பண்ணியிருக்கிறோம். மீதி வந்து எந்த வந்து ஐட்டம்ஸ் கோல்டு காயின்ஸை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம். வெறும் ரவுண்டாக இருக்குது, பாராக இருக்குது, அதில் மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தாலும் வந்து கோல்டு காயின் 22 இருந்தாலும் 24 கேரட் இருந்தாலும் கோல்டு காயினை ப்ளெச் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா வந்து கோல்டு காயின் வந்து ப்ளெச் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் கேட்குறாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் சொன்ன வந்து கால் காயின்ஸ் தான், அந்த தான் வந்து விற்கிறாங்க. இல்லைன்னா வந்து உங்களுடைய ஓல்டு நகை உடஞ்சி போனது அது மாதிரி கூட விற்கிறாங்க. ஆனால் கோல்டு காயினை எடுக்கிறதே கிடையாது. அது ஏன்னு தெரியல. பேங்க்கில் வந்து இப்போ ரூல்ஸ் சொன்னது இதெல்லாம் தான் மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் அடகு வைக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் கவனித்து தான் வைக்கணும். நீங்கள் வந்து நான் அடகு வச்சு இந்த புது நகை வாங்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. அடகு வச்சு நகை வாங்கணும், நீங்கள் வாங்குங்க தப்பில்லை. ஆனால் 1 இயர்க்குள்ளே உங்களால் மீட்க முடியும் அப்படின்றத மட்டும் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து கோல்டு வந்து வைக்கிற போதும் உங்கள் ஃபேமிலியிட்ட கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோல்டை வந்து ப்ளெச் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கோல்டை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வைக்கிறேன், அதை வந்து 1 இயர்க்குள்ளே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் டைரி அதை மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோல்டு லோன் வந்து இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்குறோம், நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து ரிட்டர்ன் எடுக்கணும், ஒரு வருஷம் இந்த டேட்டு அதெல்லாம் அதெல்லாம் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் டைரியில். நான் வந்து இன்றைக்கி வச்சேன், இந்த நேரத்தில் வச்சேன், இந்த டேட்டில் வச்சேன், இதை வந்து 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரியில் அந்த மாதிரி தெரிஞ்சு எழுதுங்க. ஃபேமிலியிலும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களாலையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். லேடிஸால் நான் வந்து எந்த ஒரு இன்கமும் இல்லை,
நான் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக மீட்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு இல்லை ஃபேமிலி சப்போர்ட் வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வைக்கும்போதே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து 1 இயர்க்குள்ளே உங்களால் மீட்ட முடியல, உங்கள் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அந்த நகையை எடுக்க விடுவாங்க. நிறைய பேர் சொல்லாமல் வச்சுட்டு அந்த நகையை எடுக்கவும் முடியாமல் அடமானத்தில் வச்சது அப்படியே போயிடுற ஆப்ஷன் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கோல்டு விற்கிற ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஹைக்காக தான் போகுது. அதனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணி வந்து கோல்டை வந்து நீங்கள் வந்து ப்ளட்ஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.